என்ன கடாயில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்ன உள்ளே தேடாதீங்க. நான் வெளியே வந்துட்டேன்னு எட்டி பார்க்குற மீன் குழம்பு தாங்க. வாங்குங்க. வெல்கம் டு கைசுவை கிச்சன். நம்ம மீன் குழம்பு பற்றி பார்க்க போகிறோங்க. சும்மா சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஆனால் சின்ன திருத்தம், என்னால் வாயால் தான் சொல்ல முடியும். பாதி வீடியோவை காணுங்க. ஒரு கால் கட் ஆகிடுச்சு. தெரியாமலே சமைச்சு முடிச்சுட்டேன், ரொம்ப எஃபோர்ட் போட்டு. ஆனால் பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் ஆகலைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. சரி பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சதை உடனே சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஓடி வந்துட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு நான் 1 கிலோ வாங்கியிருந்தேன். நாட்டு அந்த விரால் மீனுங்க. விரால் மீன்லேயே நாட்டு விரால் மீன், இங்கே குட்டையில் வளர்க்குற மீன். ஸோ 1 கிலோ வாங்கி கட் பண்ணி அவங்களே கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். மீன் குழம்புக்கு எண்ணெயில் காம்ப்ரமைஸ் ஆகுதுங்க. நான் 50 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 கிராம் ஜீரகம், 5 கிராம் வெந்தயம் எடுத்து போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் அப்படியே ஃபுல்லாக முழுசாக உரித்து வச்சுருந்தேன். அதை உள்ள தூக்கி போடுங்க. போட்டுட்டு ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். 4 தக்காளி எடுத்து அது மிக்சியில் போட்டு ஒரு டுர்ரு போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் அது தலையில் தூக்கி கவுத்து விட்டு நல்லா ஒரு வதக்குன்னு வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் நம்ம குழம்புக்கு என்ன தேவையோ அந்த உப்பை இப்பயே தலையில் அள்ளி போட்டு திரும்ப ஒரு வதக்கி கரண்டியை மேலே வச்சு ஒட்டை மூடி வைக்காதீங்க. அப்படி மூடி வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் மூடிக்கு போயிடும். ஒட்டை மூடாமல் ஒரு கரண்டியை ஒரு கேப் விட்டு ஒரு ஏர் ஃப்ளோவில் நீங்கள் குழம்ப மூடும்போது அந்த எண்ணெய் அந்த சட்டிக்குள்ளேயே இருக்கும், தட்டுக்கு போகாது. அதாவது மூடி வச்சுருக்கிற தட்டுக்கு போகாது. இதே மாதிரியே சில நேரங்களில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். புதுசாக சமைக்கிறவங்க, புதுசாக சின்ன பசங்களாக இருந்து ஒரு சமையலுக்குள்ளே வர்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் தெரியாதுன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி சும்மா சமையல் பண்ணும்போது நோண்டிக்கிட்டே இருந்தாலும் டேஸ்ட்டு போயிடுங்க. அவசரமாக எல்லாத்தையும் பட்டுன்னு தூக்கி மேலே அள்ளி போடுற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படி தூரமாக அப்படி நடந்து வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்தீங்கனாலே அது நல்லா பாருங்கள், எண்ணெயை ஃபுல்லாக கக்கிடும். அந்த 50 ml எண்ணெயும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் வீடியோ இல்லைங்க. பரவாயில்ல, நான் மீன் குழம்பு அந்த இமேஜை வச்சு உங்களுக்கு வாயால் சொல்லிடுறேன் மீதி கதையை. நீங்கள் நல்லா வெள்ளை எண்ணெய் வந்துருச்சு 50 ml. அதுக்கப்புறம் அதுலேயே மிளகாய்த்தூளை போட்டு ஒரு பெரட்டுன்னு பெரட்டுங்க. அந்த மிளகாய்த்தூள் அந்த எண்ணெய் போதுமான எண்ணெயாக இருக்கும் உங்களுக்கு. அதுலேயே நல்லா போட்டு ஒரு பெரட்டுனீங்கன்னா அந்த மிளகாய் தூளோட ஸ்மெல்லு இந்த பெரட்டுறலையே போயிடும். அதுக்கப்புறம் புளி எவ்வளோ தேவையோ, நான் ஒரு 2 எலுமிச்சை அளவுக்கு ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருந்தேன். இல்லை நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்தாலும் சரி தான். எடுத்து ஊற வச்சு நான் ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன். மிக்சியில் எப்பயுமே நான் ஒரு அடி அடிச்சுப்பேன். கொஞ்சம் கையால் போட்டு கசக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு எடுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன். சக்கையில் கொஞ்சம் ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்குமோன்னு ஒரு மைண்ட் செட்டு. ஒரு அடி அடித்து அந்த புளியவும் அதில் வடிகட்டிட்டு நல்லா அதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு மூடி வச்சிங்கன்னா எண்ணெய் இன்னுமே நல்லாவே பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக எடுத்து கொஞ்சம் புளிஞ்சு விட்டுட்டு அப்புறமா மீனை அப்படியே போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு மீன் வெந்ததுக்கப்புறமா அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சதையும் பாருங்கள். எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.